தெரிஞ்சாகணும். அர்ஜுன் தாஸ் இந்த கேஸ்ல தோத்துட்டாருன்னா அருணுக்கு கண்டிப்பா தூக்கு கிடைச்சிரும். இந்த வீட்டோட வாரிசு ஒரேடியா போயிடுவான். அப்புறம் எனக்கு எல்லாமே கிடைச்சிரும். இன் ஷார்ட், பிரமாதமா இருக்கும். என் மாமா இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல? சிண்டு, மாமா இன்னும் ஜெயில இருந்து விடுதலையே ஆகல, அதுக்குள்ள நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல 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 சிண்டு கண்ணா, இங்க வெப்பம் அதிகமா இருக்குல்ல, அதனாலதான் ஐஸ் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். அதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இதனால என்ன, அருண் ஜெயில இருந்து விடுதலை ஆகலன்னா எனக்கு என்ன நன்மை? அதுல நான் எதுக்கு சந்தோஷப்படணும்? அவர் என் அண்ணன் தானே. அருண் மாமா ஏன் இன்னும் விடுதலை ஆகல? அந்த வக்கீல் இருக்கார்ல, அவராலதான். இதெல்லாம் அவரோட வேலைதான். நீங்க எதுக்காக அந்த வக்கீல அடிக்கல? என்ன நீங்க கூட்டிட்டு போங்க, நான் அந்த வக்கீல அடிக்கிறேன். சிண்டு, உங்க தாத்தாவே எதுவும் சொல்ல, அப்புறம் நீ நானும் என்ன பண்ண முடியும்? நம்ம தலையெழுத்து சரியில்லப்பா. அவ மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டா. ஒருவேளை அக்கம் பக்கம் உள்ளவங்க நம்மள கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்னதான் பதில் சொல்றது? புகுந்த வீட்டை விட்டு ஏன் இங்க வந்தான்னு கேட்பாங்க. வேற என்ன செய்ய முடியும்? அப்படியே நாம ஏதாவது செய்ய முயற்சி பண்ணா நமக்கு எதிராக எல்லாரும் மாறிடுவாங்க. நீ சொல்றது சரிதான் மகேந்திரா. நம்ம மேல யாருக்குமே அக்கறை இல்ல. அவ்வளோ பெரிய வக்கீல் கடைசி நேரத்துல அவர் ரிவர்ஸா மாறி இருக்காரு. எனக்கு என்னவோ இந்த விஷயம் எங்கேயோ இடிக்குது. அப்புறம் போலீஸ்காரங்களும் கடைசி நேரத்துல வந்தது என்னமோ அருண் கையால கொலை நடந்ததும் அவரை உடனே பிடிக்கணும்னு பிளான் பண்ணி வந்த மாதிரி இருந்தது. என்ன இருந்தாலும் அருண் கையால கொலை நடந்திருக்கில்லம்மா. தான் புள்ளைய காப்பாத்துறதுக்காக பெத்தவங்க பெரிய பெரிய வக்கீல பிடிப்பாங்க. ஆனா நான் பெரிய வக்கீல பிடிச்சது என் புள்ளைய ஜெயிலே அடைச்சு வைக்கிறதுக்காக. பாம்போட விஷத்தை முறிக்கிறதுக்கு பாம்போட விஷத்தை தான் பயன்படுத்தணும். பரவாயில்ல பிரீத்தி, இப்ப வேணும்னா நம்ம 3 பேருக்கும் கஷ்டமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் இது மேக மாதிரி அப்படியே கலைஞ்சு போயிடும். கூடிய சீக்கிரம் நம்ம மகன் நம்ம கிட்ட இருப்பான். தெரியலங்க, நம்ம புள்ளைய நம்ம அடையறதுக்காக இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியதுன்னு தெரியல. என் மகனை நல்லபடியா கொண்டு வர்றதுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இப்ப எனக்கு இருக்கிறது ஒரே சந்தோஷம்தான். என்ன அது, என் மகன் அந்த திருநங்க கிட்ட இல்லைங்கிறது தான். ஜெயில இருக்கான். படு பிரீத்தி. இதெல்லாமே தாத்தாவோட வேலையா? இதை நான் இப்பவே சௌமியா கிட்ட சொல்லி ஆகணும். அதோட சாட்சி இல்லைன்னா கோர்ட்டும் அதை ஒத்துக்காதுல்ல. யார் ஃபோன் பண்றாங்கக்கா? சிண்டு தான். ஹலோ ஹலோ அத்தை. சொல்லு சிண்டு. நான் பேசுறத கவனமா கேளுங்க. நான் இப்பதான் தாத்தாவும் பாட்டியும் பேசுறத கேட்டேன். தாத்தா என்ன சொன்னார்னா, மாமாவை மாட்டி விடுறதுக்காக அவர் தான் இப்படி பண்ணாராம். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்களும் மாமாவும் பிரிஞ்சது அவருக்கு சந்தோஷமா இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு மாமா திரும்பி வந்துடுவாராம். அப்புறம் தாத்தாவும் பாட்டியும் உங்களை இங்க வரவிட மாட்டாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதை ஒட்டு கேட்டேன். அத்தை, தாத்தா ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? சரி அத்தை, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க.
மகேந்திரா, அடிக்கடி கடிகாரத்தை பாக்குறதுனால என்ன ஆக போகுது? அக்கம் பக்கம் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஜாக்கிரதை. இந்த மல்லிகாவை இங்க இருந்து கிளம்ப சொல்லு சீக்கிரம். இப்பதான் எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது. இதெல்லாம் அர்ஜுன் தாஸ் செஞ்ச காரியம்தான். அப்படின்னா அந்த ரவுடியும் உயிரோட தான் இருக்கான். அருணும் இப்ப ஜெயில்ல இருக்காரு. எனக்கு முதல் நாள்ல இருந்தே சந்தேகம் இருந்தது. இந்த விஷயத்துக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் கண்டிப்பா நிச்சயமா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டாகணுமே. எப்படி தெரிஞ்சுக்கிறது? உனக்கு என்ன வேணும்? ஊர்ல எங்க பேரை கெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? யாராவது உன்னை இங்க பாக்குறதுக்கு முன்னாடி இங்க கிளம்பிடு. புரிஞ்சுதா? அப்பா, அது நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க. நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். கான்ஸ்டபிள், என்ன ஒரு 2 நிமிஷம் போனை கொடுங்களேன். பைத்தியமா நீ? போனை கேட்குற? பைத்தியம்தான், காதல் பைத்தியம். ஆனா நீங்க காதலுக்கு வில்லன் ஆயிடாதீங்க. இங்க பாருங்க, காதலன் சாபம் ரொம்ப ரொம்ப மோசமானது. கொஞ்சம் போனை கொடுங்களேன். நான் என் சௌமியா கிட்ட பேசணும். சௌமியா கிட்ட பேசணுமா? இந்தா, சௌமியா கிட்ட பேசிட்டு போனை சீக்கிரம் திருப்பி கொடு. புத்தியை காட்டிட்டீங்களே. காதல் பேச்சை யாரும் முடிக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. உங்க முகத்தை பார்த்தாலே அன்ரொமான்டிக்கா இருக்கு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அருண், அடேங்கப்பா, எப்படி நான் தான் ஃபோன் பண்ணேன்னு கண்டுபிடிச்சேன்? இத்தனை நாள்ல நான் உங்களை பத்தி ஏதாவது புரிஞ்சுக்கிட்டேனே. நீங்க சொன்னீங்கல்ல ராத்திரி சந்திக்கலான்னு. சரி, ஒன்று சொல்லு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்? உங்களுக்கு ஜெயில இருந்து நிலா தெரியுதுல்ல? நீ இருக்கிய சௌமியா, என்னை பத்தி நீ முழுசா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. என்னன்னா சௌமியா, இந்த நிலா இருக்குல்ல, இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நம்ம லவ் ஸ்டோரியில, நம்ம பிரிவுல, நம்ம ட்ராஜடியில, நாம சேர்ந்ததுக்கும் பிரிஞ்சதுக்கும் இது மட்டும்தான் சாட்சி. நாம எப்போ ஒருத்தரை விட்டு ஒருத்தர் தூரமா இருந்தாலும் நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்க்கறதே இந்த நிலா தான். சௌமியா, நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? முதல் விஷயம், உங்களை பேச வைக்கிறது அந்த நிலா இல்ல, என்னோட போன் தான். அப்புறம் 2வது விஷயம், இப்ப ராத்திரி 3 மணி ஆகுது. உன்னோட சௌமியா தூக்கத்துல இருப்பாங்க. புரிஞ்சுதா? என்ன பேசுவாங்க? ஆனா நீ சரியான ஆளியா? நீ இங்கே நின்னு நாங்க பேசுறத விட்டு கேக்குறியா? இங்க பாரு சௌமியா, ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ தூங்க. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். அப்புறம் இங்க பாரு, நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். தேங்க்யூ. நோ மென்ஷன் தல. பாத்தியா, அருணுக்கு ஜாமீன் கிடைக்கல. இப்ப சௌமியாவுக்கு என்ன நடக்கும்?